தலைக்கணம் இல்லாத வரை, யதார்த்தத்தை தொலைக்காத வரை பாரதி ராஜாவுடைய அத்தனை வெற்றிக்கும் காரணமே இந்த பாக்யராஜா தான். பின்னால் அவரு காணாம போயிட்டார், வீணா போயிட்டார். நக்மாவின் மீது இவருக்கு உள்ள ஈர்ப்பின் காரணமாக வேட்டியை மடிச்சு கட்டுன்னு நக்மாவை வச்சு ஒரு படம் கனடாவில் போய் எடுத்தார். அந்த படம் வேட்டியை மடிச்சு கட்டுனா கடைசியில் லுங்கியோ மடிச்சு கட்ட வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, தாய் இறந்துட்டாங்க. தாய் இறந்த பொழுது இறுதி சடங்குக்கு பாக்யராஜ் போகணும். முருகக்கார பாக்யராஜ் இவர் படத்துல எப்பவுமே நீங்க கொஞ்சம் கவர்ச்சி கூட இருக்கும், செக்ஸ் கூட இருக்கும். இதுதான் இவருடைய மனது. தன்னுடைய கலை உலக வாரிசு எம்ஜிஆரே சொன்ன இந்த பாக்யராஜ் ஜெயலலிதாவிடம் அங்கீகாரம் பெற முடியும். பாக்யராஜ் வாய்ப்பு தேடி கதையை எடுத்து கொண்டு வருகிற எந்த இயக்குனரையும் புதுமுக உதவியாளரையும் இவர் அணுகுவதே இல்லை. வணக்கம் சார். வணக்கம். எம்ஜிஆர் அவர்களுடைய கலையுலக வாரிசு, அதையும் தாண்டி பல பேருமே ஒரு காலகட்டத்தில் ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரஜினி அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட அந்த ஹீரோக்கான லுக் இல்லைனாலும் அந்த ஸ்டைல்லாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் மக்களை கவர்ந்தார். ஆனால் பாக்யராஜ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு யதார்த்தமான நாயகனாக உள்ள மக்களுக்கு மத்தியில் ஒரு சாமானிய மக்களை எப்படி கவரணுமோ அந்த வகையில் கவர்ந்து இருந்தார். பல படங்கள் பயங்கரமாக ஹிட் ஆகி இருந்தது. ஸோ அவரை சார்ந்த ஒரு வீடியோவாக இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் தான் வந்திருக்கோம். ஸோ அவரை சார்ந்த விஷயங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அதாவது பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் 80களில் பல புதுமுகங்கள் திரைப்பட உலகத்தை பாலச்சந்தர், ஷோ, ஏவிஎம் செட்டியார், வாகினி, இப்படி பெரிய நிறுவனங்கள் தான் சினிமாவை உருவாக்குவார்கள். 80கள் காலகட்டத்தில் தான் பாக்யராஜா, பாரதி ராஜா, இளையராஜா, இப்படி ஒரு சாதாரண கடைநிலை நபர்கள் சினிமாவை தெரிந்து கொள்ள வேண்டும், சினிமாவில் சாதிக்க வேண்டும், சினிமாவை தன்னுடைய கொல்லைப்புறத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று வந்தவர்களில் பாக்யராஜ் ஒருவர். இவர் சொந்த ஊர் ஈரோடு மாவட்டத்தில் நல்ல பசுமையான ஊராக இருக்கக்கூடிய வெள்ளாங்கோயில். இந்த வெள்ளாங்கோயில் முப்போகமும் விளைகிற ஆற்று பாசனம். இவங்க அம்மா ஒரு செவிலியர், அரசு மருத்துவமனை செவிலியர். இப்போ அதனால தான் இவருக்கு கல்வி கொடுக்குறாங்க. இந்த கல்வியை கற்ற இந்த நபர் சினிமா மீது கடுமையான ஒரு மிகப்பெரிய வெறினே சொல்லலாம். எப்படியாவது சாதிக்கணும் சினிமாவில். இப்போ நாடக குழுவில் சேர்றாரு. இந்த நாடக குழுவை வைத்திருந்தவர் யாருன்னா சுந்தர்ராஜ், சுந்தர்ராஜ் கோயமுத்தூரில் இருக்கார். அப்போது இந்த பாக்யராஜாவுடைய இயல் பெயர் ராஜா, பாக்யாங்கிறது சேர்ந்துக்கிட்டது தான். இந்த ராஜா சுந்தர் ராஜாட்ட போகிறார். இந்த வெறு ராஜா சுந்தரமான ராஜாட்ட போகிறார். ராஜாவுடைய தொழில் என்ன? பேக்கரி கடை, ரொட்டி, பண்ணு, வறுக்கி விற்கிற வேலை. ஆனால் நாடகத்தின் மீது காதல். இந்த ராஜாவும் சுந்தர் ராஜாவும் சேர்ந்து கோவையில் ஒரு நாடக கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாடக கம்பெனி தொடர்பு தான் நம்ம சென்னை போனால் தாயா சாதிக்க முடியும். நீ முதல்ல போ, நான் பஸ்ஸுக்கு காசு தர்றேன். பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாத நிலைமை யாருக்கு? இந்த ராஜாவுக்கு. அப்போது சினிமாவில் சாதிப்பதற்கு நீ முதல்ல போனால் ரெண்டாவது வர்றன்னு சென்னைக்கு நாடகத்துறைக்கு பஸ் ஏற்றி விட்டவர் தான் சுந்தர் ராஜா. பஸ் ஏறி வந்தவர் தான் பாக்கிய ராஜா. சேர்ந்த இடம் தேனாம்பேட்டையில் தான் அத்தனை நாடக கலைஞரும் ஒன்று கூடுகிற இடம் இங்கே தான். இந்த சாதாரண ஒரு கலைஞனால் மிக சாதாரண நபரை இவ்வளவு பெரிய உயரத்தில் உயர்த்த முடியும் என்று பல உதாரணங்களை சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணம் செந்தில் கவுண்டமணி. செந்திலை
செந்தில் சாதாரணமாக ஒரு ஒரு ரூம் பாய் போய் 2 புரோட்டா வாங்கிட்டு வா, போய் 2 சிகரெட் வாங்கிட்டு வா, போய் ஒரு டீ வாங்கிட்டு வா, இப்படி ஒரு மேன்ஷனில் அறையில் ஒரு ஆபீஸ் பையன் உதவியாளர் வாழ்க்கை. அப்போது செந்தில யாரும் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. டே சொட்டையா, டே கட்டையா. இப்போ ரொம்ப பாக்யராஜும் வாய்ப்பு தேடி அலைகிறார். அப்போ இவருக்கும் பணியாளராக இருக்கார் யார், செந்தில். அப்போ செந்தில் என்னென்னா என்னை இப்படிலாம் கேவலப்படுத்துகிறானுவா, அவனுக்கு சொன்ன நேரத்துக்கு டீ வாங்கி தரேன், சாப்பாடு வாங்கி தரேன், சரக்கு வாங்கி தர்றேன், என்ன சொல்கிறா அதெல்லாம் செய்கிறேன், கேவலமாக திட்டாங்கண்ணே. யார் சொல்கிறான், யார்கிட்ட, ராஜாட்ட, பாக்யராஜிட்ட. டேய் நான் இப்படியாவது ஒரு காலத்தில் ஒரு பெரிய டைரக்டராக வருவேன்டா, வரும்போது நீ தாண்டா காமெடி நடிங்க. யார் சொல்கிறா, பாக்யராஜ். எப்போனா நீ சினிமா டைரக்டராக வர்றது, நான் எப்போ காமெடி நடிக்கிறது, இப்படியே டீ வாங்கி குடித்தா செத்து போயிடும் போடு. டீ வாங்கி கொடுத்து, புரோட்டா வாங்கி கொடுத்து, இட்லி வாங்கி கொடுத்தே இப்படி என் காலம் போடும். அப்போது செந்திலுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர் இன்றைய ராஜா என்ற பாக்யராஜா. இந்த பாக்யராஜா பல முகங்களை கொண்டவராக பின்னாடி வளர்றார். ஒன்று பத்திரிகையாளர், பாக்கியாங்கிற ஒரு பத்திரிக்கை என்னுடைய அச்சகத்திலே அடித்து கொடுத்துருக்கேன். நானும் ஒரு அச்சகம் வச்சுருந்தேன், பிரம்மாண்ட அச்சகம். அதில் என்னுடைய அச்சகத்தில் பாக்கியா நானே ஓட்டி கொடுத்துருக்கேன். ஒரு 40,000 காப்பி 50,000 காப்பிலாம் நான் ஓட்டி கொடுத்துருக்கேன். அப்போது பத்திரிகையாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை வசன கர்த்தாவில் பாக்யராஜை அடித்து கொள்வதற்கு ஆளே இல்லை. யார் சொல்லுவா, பம்பாய் வரைக்கும் இவருக்கு பேர். அதாவது ஷீல்பர்க், அவர் தான் திரைக்கதை வசனத்தில் ஹாலிவுட்டில் குடிகட்டி பிறந்தவர். நீங்கள் சொல்ல இவர் பெரிய ஷீல்பர்க். இந்த தமிழ்நாட்டினுடைய ஷீல்பர்க் யார், பாக்யராஜ் தான். ஒரு கதை, திரைக்கதை வசனம், அந்த கதையை எப்படி எடுத்துக்கொண்டு போவது, பாரதி ராஜாவுடைய அத்தனை வெற்றிக்கும் காரணமே இந்த பாக்யராஜா தான். பின்னால் அவர் காணாமல் போயிட்டார், வீணாக போயிட்டார். ஆனால் இளைஞனாக இருக்கிற வரை, நீங்கள் தலைக்கணம் இல்லாத வரை, யதார்த்தத்தை தொலைக்காத வரை, நீங்கள் தலைவனாகவும் இருக்கலாம், கலைஞனாகவும் இருக்கலாம், பத்திரிகையாளனாகவும் இருக்கலாம். என்றைக்கு ஒருவன் தலைக்கணம் வருகிறதோ, ஆணவம் வருகிறதோ, தமிழில் தான் அருமையான ஒரு பழமொழி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நன்மையை தேவையா அடுத்தவெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லையா, அதை நீயே உருவாக்கி கொள்ளுகிறாய். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ தமிழக திரைப்பட உலகத்தை கட்டி ஆண்ட பல பேர். இப்போ பாக்யராஜ் தன்னுடைய மகனை பெரிய ஹீரோ சாந்தனு, அவனை பெரிய ஹீரோ வாக்கணும்னு இவருக்கு அந்த டான்ஸே ஸ்டெப்பே ஆட தெரியாது. யாருக்கு, பாக்யராஜுக்கு. ஆனால் தன்னுடைய மகனை என்ன பண்ணுறாரு, நீ முதல்ல போய் ஒரு நடன கலைஞனா வா, அப்போ தான் சினிமாவை ஜெயிக்க முடியும். இதே காலகட்டத்தில் நீங்கள் விஜய்க்கு வாய்ப்பு தேடி பல சினிமா தேட்டர் ஏறி இறங்கினவர் தான் அவங்க அப்பா சந்திரசேகர். பாரதி ராஜா மகன் சோபிக்கவில்லை, பாக்யராஜ் மகன் சோபிக்கவில்லை, சத்யராஜ் மகன் சோபிக்கலை. இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. காரணம், நீங்கள் சாந்தனு தான் சொல்லுவாராம், நான் இனிமேல் பிறந்தா இது ஏழை வீட்டில் பிறந்திருக்கணும் ஐயா, காரு பங்களா வசதி வாய்ப்பு வந்த பிறகு எனக்கு யதார்த்தத்தை விட்டு நான் விலகிவிட்டேன், என் தந்தையும் விலகிட்டேன். பாக்யராஜ் தான் நீங்கள் முந்தானை முடிச்சுங்கிற படத்தில் ஒரு வில்லனாக இருந்த பைல்வான் ரங்கநாதனை குணச்சத்திர வேடம், காமெடி, இப்படி அத்தனை கதாபாத்திரங்களையும் கொண்டவனாக உருவாக்குகிறார். யார, பைல்வான பாக்யராஜுடைய தொண்டரடிப்படி தான் பார்த்திபன், இவர் பாண்டியராஜன், இப்படி பல பேர். ஆனால் இந்த பாக்யராஜ் எங்கே தொலைகிறார், எங்கே வளர்ந்தார், இப்படி இரண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா தான் பாரதி ராஜாவுடைய வளர்ச்சி, பாரதி ராஜாவுடைய வீழ்ச்சி.
இப்போ பாரதி ராஜா உதவியாளராக இருந்து முதல் படம் 16 வயதினில் பாரதி ராஜாவும் பாக்யராஜும் சந்திக்கிறார்கள் தலைவரை. ஏன்னா பாக்யராஜ் தூயவன் ஒரு பெரிய கதை வசனகர்த்தா, அவருக்கு உதவியாளராக போகிறார். அவர்கிட்ட தான் இந்த கதையை எப்படி அமைப்பது என்று தூயவனை தான் கற்றுக்கிறார். கற்றுக்கொண்ட பிறகு திரைக்கதைக்கு ஒரு முக்கியமான நபர் தேவைப்படுகிறார் பாரதி ராஜாவுக்கு. அப்போது பாரதி ராஜாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் பாக்யராஜ். இந்த பாக்யராஜ் திரைக்கதை முழு பொறுப்பு அவர் தான். 2 பேரும் சேர்ந்து தான் 16 வயதினில் ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி, பாக்யராஜ், பாரதி ராஜா, கவுண்டமணி, செந்தில், இந்த கூட்டணி தான் ஒரு மகா வெற்றி படத்தை எங்கே கோடம்பாக்கம் திரைய அதாவது படப்பிடிப்பிலிருந்து எங்கே போய் வெற்றி பெறுகிறார்கள்? கிராமத்தை நோக்கி போய். இதுதான் பாரதி ராஜாவை இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது, பாக்யராஜை திரும்பி பார்க்க வைத்தது, ரஜினியை திரும்பி பார்க்க வைத்தது, கமல், ஸ்ரீதேவி, அத்தனை பேருக்கு அந்த படம் தான் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னே சொல்லலாம். இந்த கூட்டணி தான். இந்த கூட்டணி இதே போன்ற பல படங்களை, பல தயாரிப்புகளை உருவாகி இருக்க வேண்டும். ஆனால் இந்த கூட்டணி அதோடு முறிந்து போனது. அதற்கு பிறகு நடிகை ஸ்ரீதேவிக்கு எல்லா வசனங்களையும் நீங்கள் தெளிவாக பேசுவதற்கு, உச்சரிப்பதற்கு சொல்லி கொடுத்தவர் தான் பாக்யராஜ். அடுத்த படம் கிழக்கே போகும் ரயில். சுதாகர்னு ஒரு கதாநாயகன், ராதிகா அதான் முதல் கதாநாயகன். அதான் பாரதி ராஜா இந்த பொண்ணு தான் நம்ம கதாநாயகி, இந்த பொண்ணு தான் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு இந்த பெண்ணினுடைய திறமையை நம்ம அப்படியே திரைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது நடிகையை ஏதாவது கூட்டு வருவான்னு பார்த்தா ஒரு பூசணிக்காய் கொண்டு வந்திருக்கார். ராதிகாவே பல இடங்களில் சொல்லியிருக்கு பூசணிக்காய் ராதிகான்னு. அப்போ ராதிகாவுக்கும் பாக்யராஜுக்கும் அடிக்கடி முட்டாள் மோதல் வரும். இருந்த போதிலும் அந்த 16 வயதினில் ஸ்ரீதேவி, கமல், ரஜினிகாந்த் வெற்றி பெற்றதைப் போல கிழக்கே போகும் ரயிலும் ஒரு மாபெரும் வெற்றி. இதுதான் பாக்யராஜ் பாரதி ராஜா நட்பை இறுக வைத்தது. இதன் பிறகு என்ன ஒரு கதாநாயகனாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இப்படி பாரதி ராஜாவிடம் பாக்யராஜ் கோரிக்கை வைத்த பொழுது இவரை கதாநாயகனாக, இவரும் கதாநாயகனாக நடிக்க முடியும், இப்படி ஒரு பட வாய்ப்பை கொடுத்து அவரை கதாநாயகனாக ஆக்கியவர் பாரதி ராஜா. இப்படி இதற்கு பிறகு அவருக்கு பல படம் 16 வயதுக்கு பிறகு சிகப்பு ரோஜா, கிழக்கே போகும் ரயில், இப்படி பல படம், புதிய வார்ப்பில் பாக்யராஜ் தான் ஹீரோ. சரி, இப்படி அவர் ஹீரோவா வந்ததுக்கு அப்புறமா தானுமே சேர்ந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து டைரக்ட் பண்ணி பயங்கரமா நடிக்க ஆரம்பிச்சாரோ, அதுவும் பயங்கரமா ஹிட் ஆச்சு. அதுல 1988 வெளியான இது நம்ம ஆள் அந்த படத்துல கூட தன்னை வந்து ஒரு சாதிக்கு எதிரான ஒரு நபரா காட்டிக்கிட்டாரு. ஆனா சமீபத்துல கம்மாநாயுடு சங்கத்துல வந்து அந்த ஜாதியோடைய பெருமையை பெருசா பேசியிருந்தாரு. அது வந்து இப்போ ரீசன்ட் டேஸா பயங்கர ட்ரெண்டிங்கா போயிருந்தது இல்லையா? இதெல்லாம் எப்படி சார் ஆரம்பிச்சது? இல்லைம்மா, இப்போ அதான் நம்ம சொல்ல வந்தேன். இப்போ பாக்யராஜ் என்ற ஒரு நபர் தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு பெரிய அடையாளம். எம்ஜிஆரே கூப்பிட்டு நீதான் என் வாரிசுங்கிறது. எம்ஜிஆர் பிரவீனா திருமணமே எம்ஜிஆர் தலைமையில் தான் நடக்குது. பிரவீனா 25 வயதில் மரணம் அடைகிறார். முதல் மனைவி பாக்யராஜோடைய. ஆமாம், பிரவீனா தான் இவருக்கு பஞ்சு அருணாசலத்தை அறிமுகம் செய்து வைத்து இவரை ஒரு திரைப்பட துறையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு அடிகோலியவர். நீங்கள் ரொம்ப வறுமையில் இருந்த பொழுது பெரிய கொடுமை என்னன்னா, தன்னுடைய தாய் இறந்துட்டாங்க. தாய் இறந்த பொழுது இறுதி சடங்குக்கு பாக்யராஜ் போக முடியல. எவ்வளோ வேதனை பாருங்க. பாக்யராஜ் தாய் இறந்ததுக்கு, தன்னுடைய தாய் இறந்ததுக்கு இறுதி அஞ்சலிக்காக கூட போக முடியல. அவரே பல இடங்களில் அதை பதிவு பண்ணுறார். இந்த திரைப்பட உலகம் நீங்கள் அவ்வளவு தூரம் கடுமையானது, கொடுமையானது. ஏன்னா ஒன்று வறுமை, இரண்டாவது நீங்கள் அந்த 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 நேரத்தில்
ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வேறொரு உதவி இயக்குனரை போட்டுருவான், வேறொருக்கு அது வாய்ப்பு கிடைச்சிடும். கோடம்பாக்கத்தில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கனவுகளோடு அடைஞ்சிட்டு திரிகிறான். அப்போ அந்த கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா போயிடும். நீங்கள் எஸ்ஏ சூர்யா இன்னைக்கு ஒரு பெரிய இயக்குனர், பெரிய நடிகர் இல்லையா? அவர் எப்படி திரைப்படத்துக்குள்ளே போனார்னா, டெல்லியில் ஒரு திரைப்படம் நடக்கிற பொழுது ஒரு நாய்க்குட்டி வேணும். இந்த நாய்க்குட்டியை ரயிலில் எடுத்துக்கொண்டு உயிரோடு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை இந்த யாருக்கு வருது? சூர்யாவுக்கு வருது. நாய் எடுத்துக்கொண்டு போகிற நபர் எப்படி ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு சாப்பிடாம குளிக்காமல் ஒன்றுக்கு இப்படியே போகணும். டெல்லிக்கு போய் இந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு நாயை கொண்டு போய் சினிமா கம்பெனியில் சேர்க்குறார். அப்போ தான் இவன் ஒரு கடுமையான உழைப்பாளி. இதன் மூலம்தான் அந்த தயாரிப்பாளர் கவனத்துக்கு வந்த பிறகு இவருக்கு படிப்படியாக ஏறும். பாக்யராஜனுடைய தாயினுடைய இறுதி ஊர்வலத்துக்கு கூட செல்ல முடியாமல் இந்த சினிமாவில் ஒரு உயரத்துக்கு வந்தவர். இப்படிப்பட்ட நபர் நீங்கள் அவர் வெற்றி சாதனைன்னு சொன்னால் மௌன கீதம், இன்று போய் நாளை வா, இப்படி பல படங்கள், பாமா ருக்குமணி, அந்த 7 நாட்கள், டார்லிங் எல்லாமே ஹிட்டு எல்லாமே ஹிட்டு, மாபெரும் வெற்றி. அப்போ யாரா அந்த பாக்யராஜ்? முருகக்கா பாக்யராஜ். இவர் படத்தில் எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் கவர்ச்சி கூட இருக்கும், செக்ஸு கூட இருக்கும். இதுதான் இவருடைய பலவீனம். இப்போ இந்த நபர் எம்ஜிஆரால் பாராட்டப்பட்டவர். நான் செகுப்பு மனிதன், தூரல் நின்று போச்சு, தாவணி கனவு, எங்க சின்ன ராசா, இது நம்ம ஆளு, இப்படி பல படங்கள் தொடர்ச்சியாக வெற்றி படங்கள். இந்த படங்களெல்லாம் தொடர்ச்சியாக வெற்றியாக வந்த பொழுது இளையராஜா கூப்பிட்டு ஒரு கதை கேட்குறார். இளையராஜா பார்க்குறாரு, இவனுக்கு என்ன தெரியும், இவன் என்னத்தை சொல்ல போகிறான். இப்படி ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் வெற்றி படம் வருவதற்கு முன்பு கூப்பிட்டு கதை கேட்குறாரு. கதை கேட்கும்போது கதை சொன்ன விதம் இளையராஜாவுக்கு பிடித்த பிறகு அப்போ தான் இளையராஜாவே தன்னுடைய கொள்கையை மாற்றிட்டாருன்னுவாங்க. என்ன, ஒரு நபரை சாதாரணமாக தோற்றத்தையும் அவருடைய எளிமையை பார்த்து முடிவு செய்து விடக்கூடாது. இளையராஜாவை பொறுத்தவரை நீங்கள் ஒரு நல்ல கலைஞன், நல்ல மனிதன் அல்ல, அது ஒரு தனி கதை. ஆனால் பாக்யராஜ் இளையராஜா கூட்டணி உருவான பிறகு இளையராஜா வீட்டுக்கு வாயாங்கிறார். இவரை வீட்டுக்கு நாம் எதுக்கு போகணும்? எதை சொல்லுவதாக இருந்தாலும் இங்கேயே சொல்ல வேண்டியதானே. அதன் காரணமாக இவர் இசை அமைத்த ஒரு படத்திலிருந்து இளையராஜா இசையமைக்கவில்லை என்றால் என்ன, நானே இசையமைப்பாளராக மாறிடுவேன். இப்படி இவர் இசையமைப்பாளராகவும் மாறிய கதையெல்லாம் உண்டு. அதாவது பத்திரிகையாளன், தயாரிப்பாளன், இயக்குனர், உதவி இயக்குனர், இப்போ அரசியல்வாதி, திரைப்பட துறையில் உச்சபட்சத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இவர் மிகப்பெரிய சாதனையாளராக பார்க்கப்பட்டார். எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு இவர் ஜெயலலிதாட்ட போகிறார். இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம். ஜெயலலிதா இவரை அங்கீகரிக்கல. ஏன்? அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் நடிகன் நடிகை அத்தனை கூட்டமும் தனக்கு தான் சேரும். தனக்கு முன்னால் இன்னொருவருக்கு கூட்டம் சேர்ந்தால் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். அதனால் ஜெயலலிதாவோட எம்ஜிஆரோடு தன்னுடைய கலை உலக வாரிசுன்னு எம்ஜிஆரே சொன்ன இந்த பாக்யராஜ் ஜெயலலிதாவிடம் அங்கீகாரம் பெற முடியவில்லை. இதற்கு பிறகு பல கட்சி போகிறார், திமுகவுக்கு போகிறாரு, அப்புறம் அதிமுகவுக்கு வராரு. இதுதான் இவருடைய இயல்பு. ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்குது, பெரிய ஒப்பந்தக்காரர்கள். நீங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் நேரடியாக பேச முடியாது. அப்போ அந்த ஒப்பந்தக்காரர்கள், ஹைவேஸ், பிடபிள்யூ ஒப்பந்தக்காரர்கள், அரசு நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டர்கள் பாக்யராஜை பிடிச்சி அன்றைய முதலமைச்சராக இருப்பவர்கள்ட்ட கருணாநிதிகிட்ட போவாங்க. அதற்காகவும் இவர் பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். 1 கோடி ரூபாய்க்கு வேலை எடுத்தால் 10% ஒரு கமிஷன் கொடுத்துருவோம். அப்போ அரசியல்வாதியாக வேடம் கட்டிய பிறகும் பணம் கூட்டுது. இதுதான் இவரை நடிகராக மட்டுமே இருந்தால்
இயக்குனராக மட்டுமே இருந்தால் இவருக்கு இவ்வளோ பெரிய வீழ்ச்சி வந்திருக்கு. இந்த வீழ்ச்சியெல்லாம் அரசியல்வாதியாக இவர் உதவி இயக்குனர் வருவதற்கு பல பேர் அவர்கிட்ட வந்து தவம் கடந்து கிடப்போம். அப்படி வருகிற பொழுது அத்தனை பேரையும் பாக்கியா பத்திரிகையில் உதவியாளராக சேர்த்துக்குவார். பாக்கியா பத்திரிகையில் உதவியாளராக இருந்த பிறகுதான் எங்கே வர முடியும்? சினிமா துறைக்கு வர முடியும். இதுதான் இவருடைய ஃபார்முலா. இருந்தாலும் தன்னுடைய மகன் சாந்தனுவை ஒரு பெரிய ஹீரோவாக்குவதற்கு முயற்சி செய்து பல இயக்குநர்கள் வந்து கதை சொல்லுவான். கதை சொன்ன பிறகு எந்த கதையும் இவர் காதிலே வாங்குவதில்லை. நம்ம சுப்பிரமணியபுரம் இயக்குனர் இருக்கார்ல, அவர் போய் இந்த சாந்தனுக்கு அந்த கதையை சொல்கிறார். கதை சொல்லுகிற பொழுது இந்த கதை என் மகனுக்கு ஒத்து வராது, இந்த கதை என் மகனுக்கு ஒத்து வராதுங்கிறார். ஆனால் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். தான் ஒரு பெரிய இயக்குனர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர், அரசியல்வாதி என்கின்ற நிலையில் தன்னை மறந்து விடுவார். வேட்டியை மடிச்சு கட்டுன்னு நக்மாவை வச்சு ஒரு படம் கனடாவில் போய் எடுத்தார். பல கோடி நட்டம், பல கோடி தன்னுடைய உழைப்பு பூரா நக்மாவின் மீது இவருக்கு உள்ள ஈர்ப்பின் காரணமாக அந்த படம் வேட்டியை மடித்து கட்டுனா கடைசியில் லுங்கியை மடித்து கட்ட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. இதெல்லாம் இவருடைய பலவீனங்கள். மகன் பெருசாக சோபிக்க முடியல, அரசியல் கட்சியும் சோபிக்க முடியல. எடுத்த திரைப்படங்கள் அத்தனையுமே பிளாப். எது பிளாப்புனா திமுகவுக்கு சேர்ந்த பிறகு களவாணின்னு ஒரு படம். இந்த களவாணி படம் சர்க்குண டைரக்டர் மகனுக்கு சொல்கிறார், சாந்தனுக்கு இந்த கதை அருமையாக இருக்குங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் வில்லேஜ் கதை, யாப்பா இது சரி வராதுப்பா, என் பையனுக்கு சரி. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அப்போ இதெல்லாம் விமல் ஆயிட்டாச்சு. இந்த விமல் கேரக்டரில் யார் நடிச்சிருக்கணும்? பாரதி ராஜா, பாக்யராஜா இரண்டு பேரிடம் உருவாக்கிய அந்த இளைஞன் ஒரு பெரிய எதிர்காலம் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கும். எஸ்.ஏ. சந்திரசேகர் இன்னைக்கு விஜய் இவ்வளோ பெரிய எதிர்காலம்னா ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக ஏறி இறங்குவார். மகனுக்கு, என் மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பாக்யராஜ் வாய்ப்பு தேடி வருகிற கதையை எடுத்து கொண்டு வருகிற எந்த இயக்குனரையும் புதுமுக உதவியாளரையும் இவர் அணுகுவதே இல்லை, மதிப்பதே இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இப்போ சாந்தனு பிரபலமான இயக்குனர், தயாரிப்பாளர் இவருடைய மகனுக்கு எதிர்காலம், திரைப்பட எதிர்காலம் கேள்விக்குறியானது. நீ சுப்பிரமணியபுரம் இது போன்ற களவாணி ஒரு 4-5 படம் ஹிட்டு கொடுத்துருந்தா பெரிய எதிர்காலம் இருந்திருக்கும். அப்போ இதையெல்லாம் கெடுத்தவர் யார்? இந்த பாக்யராஜ் தான். இதை விட நீங்கள் சித்து +2ன்னு ஒரு படம் அவர் மகனை வச்சு எடுக்கிறார் மோகன். உன்னுடைய திரைக்கதை, வசனம், இயக்குனர் இத்தனை திறமையும் அந்த சித்து +2ல் எடுபடவே இல்லை. அதே போல் நடிகர் சங்க தேர்தல் நடக்கிற பொழுது அப்பா யாருக்கு சப்போர்ட்டுனா பாக்யராஜ் சரத்குமார் சப்போர்ட்டு, விஷாலுக்கு மகன் சப்போர்ட். ஒரே குடும்பத்தில் 2 கோஷ்டி. இயக்குனர் தேர்தல்னு தோற்று போகிறார். இப்படி பல இடங்களில் பாக்யராஜ் என்கின்ற அந்த தனி மனிதன் தன்னுடைய இயல்பு நிலை, யதார்த்த நிலையிலிருந்து விலகியதனுடைய விளைவு திரைப்படத்தை விட்டு இவரை விலக்கி வைத்து விட்டது இன்றைய சமூகம். இது பல பேருக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. பாக்யராஜை போல உயர்ந்த இடத்தில் இருந்தவரும் இல்லை. இன்றைக்கி சாதி சங்கத்தில் போய் தன்னை பொருத்தி கொள்ளுகிற தமிழ் சமூகமே, தமிழ் திரைப்பட உலகமே கொண்டாடிய இந்த திரைக்கதை வசனம் அமைப்பதில் ஹாலிவுட்டு திரைக்கதை வசனகர்த்தாவாக ஷீல்பெர்க், இந்த ஷீல்பெர்க் இப்போ சாதி பெர்க்காக போயிட்டார். இதுதான் பாரதி ராஜா உருவாக்கிய பல பேருடைய நிலைமை இன்றைக்கி இப்படித்தான் இருக்கு. பாரதி ராஜா தன்னுடைய மகனையும் இழந்தார். உயர போயிருக்க வேண்டிய அந்த இளைஞன், நல்ல கலைஞன். இவர்களெல்லாம் யதார்த்த வாழ்க்கை என்பது இந்த இயக்குநர்களெல்லாம் தன்னை பொருத்தி கொள்ளாதனுடைய விளைவு தான் இது போன்ற பல வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்புறம் இவரை பொறுத்த வரைக்கும்
பொது நோக்கமே இல்லாதவர். இலங்கை தமிழர் பிரச்சனை இவ்வளவு நடந்த பொழுது அதற்காக ஒரு 5 ரூபா கூட இவர் கொடுக்கவே இல்லை. கொரோனா காலத்தில் யாருக்கு உதவி செய்யல, வெள்ளம் வருகிற போது உதவி செய்யல. இதெல்லாம் இவருடைய மைனஸ் பாயிண்ட். ஒரு திரைப்பட கலைஞன் என்பவர் மக்களுக்கான சொத்து. எவ்வளவு போராட்டம் நடந்தது ஈழத்தமிழர்களுக்காக. பாக்யராஜ் எங்காவது கலந்து கொண்டார் என்ற எந்த பதிவுமே இல்லை. இது இவருடைய பிற்போக்குத்தனமான ஒரு கொள்கை. இவர் மீது வருமான வரித்துறையும் இவர் மீது பல முறை சோதனை செஞ்சுருக்காங்க. வரி ஏய்ப்பு. இப்போ யாராவது நிகழ்ச்சி கூப்பிட்டா ஒரு 10,000 20,000 கொடுங்கன்னு ஒரு பெரிய இயக்குனராக, தயாரிப்பாளராக, எம்ஜிஆரிடம் செல்லப்பிள்ளையாக இருந்தவருடைய இன்றைய நிலை இதுதான். பாக்யராஜ் அவர்களை பற்றி இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.